ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, 2ல் 1 தொட்டுட்டு தானே? கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கான பரிசை உன் கைகள்லையே ஒப்படைச்சிட்றேன். இப்போதுதான் உன் கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கான நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துச்சு. அதனால தான் நீ ஆசைப்பட்டது போல அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இந்த 2ஐயும் உனக்காக ஏந்தி கொண்டு உன்னை பார்க்க வந்தேன். எல்லார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய உன்னிடம் எல்லாரும் பல எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடும் சிந்தனைகளோடும் தான் பழகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எத்தனை சவாலான சிக்கல்களான சூழ்நிலைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ மன உறுதியோடு இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கான உயர்வை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன். சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரமே ஒளிஞ்சு இருப்பது போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக எவ்வளவு விஷயம் மாறப்போகுது, என்ன முன்னேற்றம் உனக்கு கிடைக்க போகுதுங்கிறது இப்போது உனக்கு தெரியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது மறைந்திருக்கும் பலன்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து சேரதான் போகுது. பொறுமையோடு நீ இருந்தீனா அனைத்தையும் உனக்கு பொக்கிஷமாக நான் ஆக்கி கொடுப்பேன். நடக்காததை நினச்சி கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை நீ நொந்து கொள்ளாதே. நடக்க போகுது நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நினச்சி மனம் சோர்ந்து போகாமல் நீ தைரியமாக இருந்தீனா உன் கவலையை போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பொய்யோடு புரண்டு கொண்டிருப்பதால் தான் பொய்யான மனிதர்களையும் பொய்யான வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கதால தான் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தாமதமும் தடையும் துன்பமும் இழப்பும் வந்து சேருது. என்ன நடந்தாலும் அதை இயல்பாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் என் சொல்லவே. எப்போதும் பொறுமையோடு இரு. நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உண்மை தானாகவே உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் போட்ட விதையெல்லாம் விருட்சமாக மாறி வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாளைக்காவது மௌனமாக இருந்து அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்றதை கவனித்து கேட்டுப்பாரு. இறைவனை தேடி பணத்தை தேடி வாழ்க்கையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க மனிதர்கள் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எத்தனையோ சோகங்களும் மனக்குமுறல்களும் இருப்பது உனக்கு புரிய வரும். நீ பார்க்கறது போல இந்த மனிதர்கள் இல்லை. நீ வெளி கண்ணோட்டத்தோட வெளி தோற்றத்தில் பார்க்கும் மனிதர்களின் வாழ்க்கையை உண்மையும் இல்லை என் செல்லமே. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகளில் இல்லாத வலியும் அவர்கள் சிரிப்புக்குள்ளே மறைஞ்சிருக்கிற கண்ணீரும் அவங்க கோபத்துக்குள்ளே உள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய பயமும் உன் மௌனம் என்ன என்பதும் உனக்கே வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும். வெளியே எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே 1000 வலியையும் வேதனையை வச்சு மனசுக்குள்ளேயே கவலைப்படுறவங்களா கண்ணீர் விடுறவங்களா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் கோபத்தை வெளிப்படுத்தும் மனிதர்களோட மனசுக்குள்ளே பல பயங்கள் ஆக்கிரமித்து உள்ள உட்கார்ந்துருக்குன்றதும் உண்மைதான். நீ எப்போதும் எல்லாரையும் சரியாக புரிஞ்சுக்க முயற்சி செய். நீ அமைதியாக இருந்தால்தான் இந்த உலகத்தை அதில் இருக்க மனிதர்களையும் உன்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியுமே செல்லமே. அது மட்டுமல்ல, நீ அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கும் போது தான் நீ யாருங்கிறத இந்த உலகம் உனக்கே புரிய வைக்கும். மௌனமாக அமைதியாக பொறுமையாக அமைதியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்ய செய்ய இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மையும் மனிதர்களை பற்றிய உண்மையும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. எப்போதும் யாருடைய வாழ்க்கையிலும் முன்னேறுவதற்கு நீ தடையாக இருக்கக்கூடாது. யார் உன்னை விட வாழ்க்கையில் முன்னேற நினைச்சாலும் ஜெயிக்க நினைச்சாலும் அவர்கள் போதும் பாதையில் அவர்களுடைய உயர்வுக்கு வழிவிடு. அதே போல் நீ முன்னேறதுக்கு யாரும் தடையாக இருக்கவும் இந்த வராகியம்மா அனுமதிக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் சுயமரியாதையை யாரும் மிதிக்கும்படியோ அவமதிக்கும்படியோ விட்டுடாதே என் செல்லமே. உதவி செய்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் நீ செய்கிற உதவியை புரிஞ்சுக்காம உன்னை அவமரியாதை செய்யும் மனிதர்களை பொறுத்துக்கிட்டு போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அடுத்தவங்களுக்கு ஒரு படி உதவி செஞ்சு அவர்களை உயர்த்தி காட்டு. ஆனால் அதுக்காக நீ கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னுடைய இலகுவான நல்ல குணத்துக்காகவே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எந்த உறவு உண்மையாக நேசிக்குது, எந்த ஆசை உன்னை உயர்த்துகிறது என எனக்கு தெரியும். உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்போதும் உன் வாழ்க்கையை உயர்த்தணுமே தவிர
எந்த விதத்திலும் நீ முன்னேறுவதற்கு தடையாக இருந்துடக்கூடாதுன்றதில் நீ தெளிவாக இரு. உன்னுடைய தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. உனக்கான நல்ல மனிதர்களையும் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். வெற்றிங்கிறது திடீர்னு வந்து சேருவதல்ல. நீ பொறுமையாக இருந்து உனக்கான விஷயங்களை செய்யும் போதுதான் உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும். உனக்கான மன நிறைவை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு அமைதியாக முன்னேறி போகும்போது இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன் என் செல்லமே. உன் முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்றதுக்கான அடையாளம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீ வெளி உலகத்துக்காக வெளி மனிதர்களுக்காக முகத்தை சிரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டாலும் உன் மனசுக்குள்ள நீ அமைதியாக மௌனமாக எதை யோசிக்கிறாய், எந்த அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் சுமக்கிறன்றது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் என் செல்லமே. சோகத்தை வெளிக்காட்டி நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம், யாரையும் வருத்தப்பட வைக்க வேணான்னு தான் நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா இந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு நிரந்தரமானதாக ஆக்கி தரப்போகிறேன். நீ துன்பப்படுற நீ கஷ்டப்படுறன்றதை பார்த்து உனக்காக வேதனைப்படும் மனிதர்களை விட நீ படுற கஷ்டத்தையும் நீ துன்பப்படுவதையும் ரசித்து இன்னும் உன்னை காயப்படுத்தும் துரோகிகள் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற வீழ்ச்சியையும் தோல்வியையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்த வேணாம். ஒரு மனுஷன் கீழே விழுந்தான் வீழ்ச்சி அடைஞ்சானா அதை பார்த்து கேலி செய்யக்கூடிய வீணா போன உறவுகள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. நீ சந்தோஷமா இருந்தீனா அதை பார்த்து பொறாமப்படுற இந்த உலகம், நீ கஷ்டப்பட்டினா அதுக்காக அவங்க கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான உலகமாக தானே இந்த கலிகாலம் இருக்கு. எப்போதும் நீ சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருப்பது தான் உன்னுடைய உண்மையான வலிமைன்றதை புரிஞ்சுக்கோ. பொறாமையில் வாழ்பவர்கள் எல்லாம் உன் மகிழ்ச்சியை பார்த்து பொறுமி தீக்கட்டும். நீ எப்போதும் சந்தோஷமா இரு. நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு குழந்தையின் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அதற்கு முதன்மை வழிகாட்டிகளாக காரணமாக இருப்பாங்க. தாயோடு இருந்தாலும் அல்லது தந்தையோடு இருந்தாலும் குழந்தைக்கு முதல்ல நல்ல கல்வியையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கற்றுக் கொடுங்க. உழைப்பையும் முயற்சியையும் நல்ல நடத்தையையும் கருணை மனசையும் சின்ன சின்ன தான தர்மம் செய்யும் பழக்கத்தையும் மரியாதையையும் உண்மையையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுவே மிகப்பெரிய பரிசாக அவர்கள் வாழ்க்கைக்கு அமையும். நீ கற்றுக்கிட்ட விஷயங்களையும் உன் அன்பையும் அவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனாக மலரும். குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு இருக்கும் பொறுப்பை இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பெற்றோர்களாக இருப்பது பெரும் பொறுப்பு. அவங்கவுங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டப்பட்டாலும் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்து தானே ஆகுவீங்க. இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த பெரும் பொறுப்பை நினச்சி மகிழ்ச்சி கொள்ளு. உன் வாழ்க்கையில் நீ எதை அவங்களுக்கு கொடுக்குறியோ அதை அவங்க நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பாங்க. நீ விதைச்ச விதையை தான் அவங்க அறுவடை செய்வாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் சொல்லிக் கொடு. நீ வணங்கும் இறைவனாக உன் பிள்ளைகளை நினச்சி உன்னுடைய கடமையும் பொறுப்பையும் நீ கண்ணியமாக செய்யும்போது அதற்கு உரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நீ கீழே விழுகும்போதோ அல்லது வாழ்க்கையில் தோத்து போகும்போதோ உன் மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை வரும்பாரு. அந்த நம்பிக்கை நிச்சயம் உன்னை உயரத்துக்கு கொண்டுட்டு போகும். இந்த வராகி அம்மாவும் கண்டிப்பாக உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன். உன் வாழ்க்கையில் பேரும் புகழும் வளர்ச்சியும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியின் உயரத்துக்கு கொண்டுட்டு போகிறேன். நீ வாழ்க்கையில் முன்னேறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன்னை ஊக்கப்படுத்தி உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கருணை நிறைஞ்ச ஓ நல்ல மனசுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் நல்லதை செஞ்சு தருவேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ பெருசாக முயற்சி செஞ்சாலும் அதன் பலன் மிக சிறுசாக இருக்குதே நினச்சி வருத்தப்படாத.
இப்போது நடப்பது எதுவும் நிலையானதோ நிரந்தரமானதோ இல்லை. பொறுமையாக நீ காத்திருக்கும் பட்சத்தில் உன் முயற்சிக்கான பெரும்பலன் உனக்கு கிடைச்சே தீரும். நீ அமைதியாக இருந்தாலே நீ முன்னேறுவதற்கான நல்ல வழியை நான் காட்டுவேன். நீ வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற தயாராகு. நீண்ட காலம் உன் வாழ்க்கையில் நிலையான வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் வீழ்ச்சியை நினச்சி காத்திருப்பவர்களின் முன்னிலையிலேயே உன் நிலைமையை நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. ஆடம்பரம் இல்லாமல் அனாவசியமாக செலவு செய்யாமல் நீ சீராகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். என் அருளால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன்.